இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் அனுசரிப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை. தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார். மத்திய அமைச்சர் எல் முருகன் காரைக்காலில் பேட்டி. ஆரோவில்லை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மிளகாய் பொடி அபிஷேக விழா. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி காந்தி வீதி வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தெப்பல் உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற பெரிய தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை. இனி விரிவான நிகழ்வுகள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நேருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த தேர்தல் வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல் என்றும் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி இருப்பதாகவும், மோடி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும், அதனால் வரும் 4ஆம் தேதி மாபெரும் வெற்றியை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது, ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என்றும், அதிக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும், பல கோவில்களை புனரமைத்ததாகவும், ஏற்கனவே அவர் தீவிர இந்துத்துவவாதியாகத்தான் வாழ்ந்தார் என்றும் தெரிவித்தார். திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்துச் சென்றது பாரதிய ஜனதா கட்சி என்றும், திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாகவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். திருநள்ளாறு கோவிலுக்கு வந்திருந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார். ஆரோவிலை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 89ஆம் ஆண்டாக நடைபெற்ற மிளகாய் பொடி அபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி அருகே உள்ள வானூரை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள வர்ணமுத்து மாரியம்மன் கோவிலில் ஆண்டிற்கு ஒருமுறை பக்தர்கள் தங்களது உடலில் மிளகாய் அபிஷேக ஆராதனை செய்து நேர்த்தி கடனை செலுத்தும் விழா மற்றும் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் காலை சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இரவு 9 மணிக்கு விநாயகர், அம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், அழகுமுத்து ஐயனாரப்ப சுவாமி, பூரணி பொற்கலை அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான நேர்த்திக்கடன் செலுத்தும் விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. பக்தர்களான மலையாளத்தான் நாகமுத்து, முத்துவேல் ஆகியோருக்கு சிறப்பு மிளகாய் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய பால், பழம், பன்னீர், நெய், மிளகாய் சாந்து, மஞ்சள், குங்குமம், விபூதி உள்ளிட்ட
54 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு நாள்தோறும் ஹம்ச வாகனம், தங்க சிம்ம வாகனம், ஹனுமந்த வாகனம், சேஷ வாகனம், தங்க கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான தெப்பல் உற்சவம் கோவில் வளாகத்தில் உள்ள குளத்தில் நடைபெற்றது. இதில் மலர்களால் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று வரதராஜ பெருமாளை வழிபட்டனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் நடைபெற்ற மாணவ மாணவிகளுக்கான ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் நேருவின் 60வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரிய சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கட முன்னிலையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் நவீன சிற்பி நேரு என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவை செயலாளர் தயாளன், சேவாதள சேர்மன் குலசேகரன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கரன், சேர்மன் அமுதரசன், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் அசோகன், முன்னாள் இளைஞரணி காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடக பிரிவு மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் புஷ்பராஜ், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் காளிதாஸ், சேவாதள துணைத் தலைவர் ஆறுமுகம், வண்ண அருவி கலைக்கூட நிறுவனர் ராஜேஷ், ஓவியர்கள் அன்பழகன், மாறன், எழுமலை, மணிமாறன், சக்திதாசன், செல்வி, ராம்குமார் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயத்தின் கிரிவல பாதையில் அமைந்துள்ள முட்புதர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் உள்ள 2000 வருடம் பழமை வாய்ந்த அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலின் சுற்று மதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முட்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது. மேலும் இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் கோவில் நிர்வாகிகள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்களே தவிர பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்து தருவது கிடையாது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கோபுரத்தில் உள்ள மரக்கன்றுகள் மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாய நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முட்புதர்களை அகற்றி தருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்து அமைந்துள்ள கருக்கன்குடி கிராமத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ வனக்காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு கொம்யூனை சேர்ந்த கருக்கன்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வனக்காளியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கிய உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ வனக்காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனின் ஊஞ்சலை ஆட்டி அருள் பெற்றனர். தொடர்ந்து இரவு ஸ்ரீ மாரியம்மன் அலங்கார புஷ்பரதத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திங்கட்கிழமை இரவு ஸ்ரீ வனக்காளியம்மன் மின்னொளி அலங்கார புஷ்பரதத்தில் வீதி உலா நடைபெற்றது. 28ஆம் தேதி காலை அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. அதனைத் தொடர்ந்து கிடாவெட்டு நிகழ்ச்சியுடன் விழா நிறைவடைய உள்ளது. வில்லியூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வில்லியூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராகினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது.
தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராகினி மாதா உருவம் பதித்த புதிய சுரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரியின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பவனியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போர்த்தி திருவிழா வாழ்த்துக்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கொம்யூன் கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் அதோனிஸ், நாட்டாண்மை எட்மண்ட், செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் எலியாஸ், உபதேசியார் லாக் லியாத்தே மற்றும் இளைஞர்கள், பாடல் குழுவினர்கள், பக்த சபையினர்கள் செய்திருந்தனர். இந்த பெரிய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளியில் அமைந்துள்ள ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மழலையர் பள்ளியை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி சாலையில் வி மணவெளி பகுதியில் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் பிளே ஸ்கூல் மற்றும் நர்சரி டே கேர் பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் நிறுவனர் உமா, சசி ஆகியோரிடம் பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக பிரமுகர் முகமது யூனிஸ், தொழிலதிபர் குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பள்ளியில் தற்போது குறைந்த கட்டணத்தில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பள்ளி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இயங்கும் என்றும் மழலையர் பள்ளியின் நிறுவனர் தெரிவித்தார். திறப்பு விழாவினை முன்னிட்டு குறைந்த கட்டணத்தில் சேர்க்கை நடைபெற்று வருவதாக மழலையர் பள்ளியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் நிறுவனர்கள் உமா, சசி ஆகியோர் இன்முகத்தோடு வரவேற்றனர். மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் முதுநிலை பொது மேலாளர் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார். மேலும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் முனைவர் மலர்கண் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். விழாவில் 2023-2024 கல்வியாண்டில் நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்காணலில் 850க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் TCS, CTS, சோஹோ, மைக்ரோசிப், ஹெக்ஸாவோ போன்ற 90க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றதை அடுத்து நிறுவனங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு 3 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மைய தலைவர் முனைவர் கைலாசம் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் விவரங்கள் மற்றும் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளை பற்றி விவரித்தார். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், கல்லூரி இயக்குநர் வெங்கடாஜலபதி, தலைமை விருந்தினர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ராமன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் தேர்வு கட்டுப்பாட்டாளர், கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு மையத்தின் பயிற்சி அதிகாரி முனைவர் மதுசூதனன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலைவாய்ப்பு மையம் செய்திருந்தது. வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் வில்லியனூர் பகுதியில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் ஆகியவை இணைந்து நடத்திய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் அளவில் 2023-2024 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இறுதி பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்றுவித்த மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர்கள், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி
மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவனர் செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரையாற்றினார். கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம், கௌரவ தலைவர் சிவராஜன், மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன், முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், செயலர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ், மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்ராயன் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர், ஸ்ரீ மணக்கோல விநாயகருக்கு நடைபெற்று 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். அரியாங்குப்பம் சுப்ராயன் வீதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் அருள்மிகு மணக்கோல விநாயகருக்கு 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கும். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.